ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கனில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது கொரப்பாக அரைச்சிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் பச்சை வாசனை போகணும். ஸோ பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறம் நான் 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கத்துலேயும் ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் 3 தக்காளி ப்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி ப்யூரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 1/4 கப்பு தயிர் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொதிச்சாச்சு. இப்போது நான் தேங்காய் பியூரியை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான சிக்கனில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடிக்கடிக்கு செய்வீங்க.